அந்த சத்தியத்தை மீறினால் நிச்சயமாக எதிர்மறையான விளைவுகளை சந்திப்பீர்கள். உங்கள் குழந்தைங்க மீதோ, உங்கள் மனைவி மீதோ, உனது தாய் தந்தை மீதோ நீ சத்தியம் பண்ணிட்டு அந்த சத்தியத்தை நீ காப்பாற்றாமல் விட்டேன்னு சொன்னால் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் யார் மீது சத்தியம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அதனால பயங்கரமான பிரச்சனை உண்டு, பயங்கரமான ஆபத்து உண்டு. என்ன நடக்கும்னு சொல்கிறேன் கேளுங்க. அவங்க உடல் பலகீனம் அடையும், அவங்க மனசு பலகீனம் அடையும். நிச்சயமாக அவங்களுக்கு ஆபத்து, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கும். சதா உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். அல்லது அவங்க அதாவது யார் மீது சத்தியம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தடை இருந்துகிட்டே இருக்கும். தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அம்சம் கிடைக்காது. எதிர்மறையான சக்தி, அதாவது சாத்தானுடைய சக்தி, எதிர்மறையான சக்தி சீக்கிரம் அவங்கள அண்டும். நீங்கள் யார் மீது அடிக்கடி சத்தியம் பண்ணி மீறிட்டு இருக்கீங்களோ அவங்க பாவங்க. உண்மையை சொல்லப்போனால் அவங்க பாவம். அவங்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு. இது விளையாட்டு விஷயம்.